நீங்க மட்டும் பாடணும். நான் அங்கிருப்பேன், நான் அங்கிருப்பேன், நான் அங்கிருப்பேன், எங்கே கூட எல்லாரும் சேர்ந்து பாருங்க. நான் அங்கிருப்பேன், நான் அங்கிருப்பேன், நான் அங்கிருப்பேன், எங்கே கூட ஆண்டவரேசு அரசாட்சி செய்த அந்தீரோயவரும் பவனைத்த அந்தரங்கெல்லாம் கண்ணீரும் துடைக்க நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ மாதமே. எல்லாரும் சேர்ந்து பாடும். நான் அங்கிருப்பேன், நான் அங்கிருப்பேன், நான் அங்கிருப்பேன், எங்கே கூடன் ஜெகத்தில் சுமந்தோரெல்லாம் இருமுடி அணிந்து இறங்கிடவும் எல்லாரும் மாற நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ மாதமே. சோதனைகளை வென்றவர் எவரும் துன்பம் தொல்லைகளை பகிர்ந்தவரும் சொரூபமாய் சொல்லோகில் ஜொலிக்க நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ மாதமே. நான் அங்கிருப்பேன், நான் அங்கிருப்பேன், நான் அங்கிருப்பேன், என் இயேசுவுடன். யாரும் சந்தோஷமாவே பாடுங்க. நான் பார்த்தேன், என்ன இப்படி பாடுறீங்க? சந்தோஷம் பாடணும், அங்க இருப்போம். அந்த பாக்கிய வீட்டை அடைவதற்கு எவ்வளவு வாஞ்ச சந்தோஷமா இருக்கணும் பாருங்க. கரங்களை அசைத்து ஒருவருடைய பார்த்து நம்ம இந்த சபையோடு நம்ம எங்க இருப்போம்? மத்திய ஆகாயத்துல இருப்போம். நம்பிக்கை இருக்கா இல்லையா? அப்படியே அப்படி பாடுனீங்க. நான் அங்க இருப்பேன், சந்தோஷமா பாடும். மலேசியா இந்த பாடலை பாடும்போது அந்த மக்கள் எல்லாம் என்ன சந்தோஷமா இருப்பாங்க தெரியுமா? மறுபடியும் பாடுங்க பாஸ்டர் பாங்க. எனக்கு அன்பானவர்களே, இந்த உலகத்துல நமக்கு பாடுகள், துன்பங்கள், கஷ்டங்கள், சபைக்காக கண்ணீர் படிங்க, ஆத்துமாக்கள் கண்ணீர். அப்படிப்பட்டவங்களுக்கு தான் ரகசியம் வருங்க. சும்மா உட்கார்ந்துக்கிட்டு ஜாலியா கை தட்டிட்டு அப்படியே ஜாலியா உட்கார்ந்துட்டு இருக்கு அந்த ஆட்டம் போட்டு போறவங்களுக்கு அல்ல. ஏன்னா அன்பானவர்கள், ஆண்டவருக்காக உழைக்கணும், ஆண்டவருக்காக ஜீவிக்கணும், ஆத்துமாக்களுக்கு கதறி அழணும். நேரம் கிடைக்கும் போது கதவை அடைச்சு கொண்டு ஆண்டவருக்காக புலம்பணும். ஆண்டவரை சீக்கிரமாய் வாரும். நான் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரத்துல சொல்லுவது அப்படித்தான். ஏசப்பா, நீ சீக்கிரமாய் வர வேண்டும். போடும் ஆண்டவரே, வாரும் இயேசுவே, நீ சீக்கிரமாய் வர வேண்டும். ஒவ்வொரு நாளும் எனக்கு அந்த பாரங்கள் இருக்கிறது. இயேசுவோடு இருக்கணும், அதை இழந்துடவே கூடாது. பிரியமானவர்களே, யாருக்கு ரகசியவர்களே போவாங்க தெரியுமா? ஆண்டவருக்காக உழைக்கணும், சபைக்காக ஜெபம் பண்ணுங்க, கண்ணீர் வடிங்க, தேசத்துக்காக புலம்புங்க. சும்மா தேவராஜ்யத்துக்கு போக முடியாது. அப்படிப்பட்டவங்க தானே அவருக்கு சுகமான வாழ்க்கையை கொடுக்க போறாரு. இந்த உலகத்துல சந்தோஷமா சுகபோகமா வாழ்வதற்கு அல்ல. அதனால ஆண்டவர் சொன்னாரு, ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியாது. ஐஸ்வர்யம் என்ன? ஆண்டவருடைய பிள்ளைகள் தான் ஐஸ்வர்யவான்கள். அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவருக்காக பாடுபடுகிறோம், படாத பாடுபடணும். எனக்கெல்லாம் ஆண்டவருக்காக உழைக்க, அவருக்காக ஓட எனக்கு ரொம்ப வாஞ்சியா இருக்கும். எங்க வராலும் போவேன். நான் இரவுல எங்க மலேசியால தூங்குற நேரம் 2 மணி நேரம் தான் இருக்கும். பகலெல்லாம் வேலைக்கு போவேன், ராத்திரியெல்லாம் கூட்டங்கள் இருக்கும். 3 மணி 4 மணிக்கு எனக்கு போன் வரும், மக்களுக்காக புலம்புவேன். எனக்கு அன்பானவர்களே, அதுதான் நமக்கு வாஞ்சா இருக்கிறது. என் பலம் துண்டி போனதும் கிடையாது, என் சரீரம் பலனடைந்து போனதும் கிடையாது. சொல்லுங்க, எனக்கு 63 வயதாகிறது. இந்த வரைக்கும் ஓடிக்கிட்டு தான் இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆண்டவரே, நான் ஆண்டவரை கேட்பதுதான், எனக்கு பலம் தாரும், உண்மை தேட செபிக்க எனக்கு பலம் தாரும், உடைய ஊழியத்துக்கு எனக்கு பலம் தாரும் என்று தானே ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. என் அன்புக்குரியவர்களே, இயேசுவின் ராஜ்யத்துக்கு போதுக்கு நம்ம எப்படி இருக்கணும்? வாஞ்சா இருக்கணும்.
யாராவது நீ காலையில எந்திரிச்சு விசுவாசி தான், நல்ல ஒரு சபையில இருக்கிறீங்க, யாராவது எந்திரிச்சு காலையில பரலோகத்தை நினைச்சு பார்த்தீங்களா? கை தூக்குங்க பார்ப்போம். ஒருத்தர் கூட இல்லை. அப்படி எப்படி பரலோகத்துக்கு போக முடியும்? அதான் இந்த செய்தி ஆண்டவர்களுக்கு கொடுத்திருக்காரு. எனக்கு அன்பானவர்களே, என் கரங்கூப்பி கேட்கிறேன், பரலோகத்தை நினைங்க. இந்த பூமிக்கு உண்டான ஒரு ஆசீர்வாதமும், இந்த வீடு, இந்த இந்த பூமியில உள்ள ஒன்றும் நம்ம பரலோகத்துக்கு கொண்டு போகாது. யாருதான் கொண்டு போக முடியும்? பிசாசனுடைய காரியங்கள் எல்லாம் பரலோகத்துக்கு கொண்டு போவார். பிசாசு நரகத்துக்கு கொண்டு போயிடுவான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு கொண்டு போவார். ஆண்டவர் நினைச்சு பாருங்க, இயேசு நினைங்க, பரலோகத்தை நினைங்க. எனக்கு அங்கு நிரந்தரமான ஒரு மாளிகை இருக்கிறது. புதிய நாமம் அங்க மாளிகையில கட்டி ஆண்டவர் இன்னாருக்கு பேர் எழுதி வச்சிருக்காரு. இந்த நாமம் நமக்கு அங்க இருக்காது. ஜெபராஜ் ஜெயஸ்தாஸ் இந்த உலகத்துக்கு நாமம், என் பேர் அங்க வேற மாதிரி இருக்கும். ஆண்டவர் அதையும் சொல்லியிருக்காரு. யாருக்கும் சொல்ல மாட்டாரு, எனக்கு சொல்லியிருக்கேன், கேட்டிருக்கேன். நீங்களும் கேட்டு பாருங்க. பரலோக ராஜ்யத்திற்கு போவதற்கு நம்ம வாஞ்சியா இருக்கணும். காலையில ஒருவருமே நினைக்கல என்றால் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் கல்பாக்கத்துல ஒரு ஆலயத்துல பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது, பரலோக ராஜ்யத்துக்கு போறவங்க எல்லாம் கையை தூக்குங்க, யாராவது ஆயத்தமா இருக்கலான்னு கேட்டேன். ஆனா ஒரே ஒரு பாட்டி தான் தூக்குச்சு. காரணம் அவங்களுக்கு 80 வயசுக்கு மேல இருக்கும். ஏன்னா அவங்க பரலோகத்துக்கு போகணும்னு ஆசை வந்துருச்சு. வேற யாருமே தூக்கல. இன்னைக்கு நம்மளும் அப்படிதான் இருக்கும். தயவு செய்து பரிசுத்தமா இருங்க. இந்த டிவில, இந்த சினிமா, இந்த சீரியல் எல்லாம் பார்த்து நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை நீங்க இழந்து போயிடாது. ஒரு அடி பாடுவோமா வாஞ்சோடு? மறுபடியும் பாருங்க, இந்த வார்த்தை சொல்லுது, சோதனைகளை வென்றவர் எவரும் துன்பம் தொல்லைகளை சகித்தவரும் ஜோதிரூபமாய் சொல்லுவதில் சொலிக்க நீ அங்கிருப்பாய். நமக்கென்று ஆண்டவர் ஒரு அருமையான மாளிகை சொல்லுலகத்தை கட்டி வச்சிருக்காரு. அங்க போனோம்னா எப்படி இருக்கணும்? சுத்தமான வாழ்க்கை, இயேசு மேல் வாஞ்சு, அவருடைய ராஜ்யத்துக்கு கொடுத்து வாஞ்சு இருக்கணும். பாடுவோமா மறுபடியும்? சோதனைகளை வென்றவர் எவரும் துன்பம் தொல்லைகளை சகித்தவரும் ஜோதிரூபமாய் சொல்லுவதில் சொலிக்க நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ. எல்லாரும் சந்தோஷம் பாடும். நான் அங்கிருப்பேன், நான் அங்கிருப்பேன், நான் அங்கிருப்பேன், என் இயேசுவுடன். நான் அங்கிருப்பேன், நான் அங்கிருப்பேன், நான் அங்கிருப்பேன், என் இயேசுவுடன். எத்தனை பேர் இப்ப பரலோக ராஜ்யத்துல போவோம்? கை தூக்குங்க போவோம். ஹல்லேலூயா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. இன்னைக்குதான் ஒரு பெரிய சந்தோஷம்ப்பா. நம்ம எல்லாரும் எங்க போறோம்? நம்ம எப்படி இருக்கணும்? ஆண்டவருக்கு ஏற்ற பரிசுத்தமா. இன்னைக்கு போய் நீங்க டிவி முன்னாடி உட்காராதீங்க. ஏதோ செய்தி பாருங்க, வேண்டாம்னு சொல்ல. என்னடா பாசிட்டிவ் எல்லாம் பேசுறேன்னு நினைக்காது. என அன்பானவர்களே, நம்ம எல்லாரும் தேவராஜ்யத்துக்கு போகணும். தேவராஜ்யத்துக்கு போகணும். என் மனைவி அதுக்காகவே இந்த அவருடைய சரீர பாசம் சொல்லிட்டு இருந்தாங்க. எப்ப பார்த்தாலும் பரலோக ராஜ்யத்தையே நினைச்சிட்டு இருப்பாங்க. எல்லாரும் அவங்க வழிநடத்துற ஆத்துமாக்கள் எல்லாம் பரலோக ராஜ்யத்தை நடத்தியிருக்காங்க. அதனாலதான் அவங்க உடல்ல ஒரு பலன் இருக்கு. பாஸ்டர் கூட கவனித்திருக்காரு பாருங்க. அம்மாவுடைய சரீரம் முழுவதும் கெட்டு போனது காரணம் உங்களுக்கு எல்லாம் சோம் பண்ணி தான், ஆத்துமாக்களுக்காக சோம் பண்ணி தான். இந்த திருமண வாயில்ல அவங்க போகிற தெருவே இருக்க உபவாசம் இருந்து பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக ஜனங்களை வழிநடத்துவாங்க. நானும் ஒரு இந்து குடும்பத்துல பிறந்தேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு எனக்கு இயேசுன்னு சொல்ல தெரியாது. அவங்கதான் எனக்கு முதுகெலும்பு போல எனக்காக கண்ணீர் வடித்த நாட்கள் உண்டு. இன்னைக்கு நாங்க எல்லாம் குடும்பமா, நானும் என்னுடைய 2 பிள்ளைகளும் என்னுடைய குடும்பமும் இசைவாணியோடு சேர்ந்து ஊழியம் சேருமா அவங்க கண்ணீர். அன்பானவர்களே, பாவத்தை தண்ணீரை போல பருகி வாழ்ந்த ஒரு மனுஷன். ஆண்டவனா எனக்கு என்னன்னு தெரியாது. என் குடும்பம் எல்லாம் சுடுகாட்டு தெய்வத்தை வணங்கி கொண்டிருந்தது. பாவத்திலும் சாபத்திலிருந்து என் சரீரம் உள்ளதில்லை, என் குடல்லாம் அழுகி கிடந்த நாட்கள் உண்டு. என்னை உயிரோடு எழுப்புவர் இயேசு. என் கண்காணவர்கள் இயேசு நல்லவர். அவருடைய அன்பு மாறாத. 1980 ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி ஆண்டவர் என்னை சுகமாக்கினார். 1983 ஆண்டிலே என்னை கர்த்தருடைய ஊழியத்திற்கு தெரிந்து கொண்டார்.
இரவும் பகல் அழுவேன். நான் கதவை அடைச்சி, இயேசுவே எனக்கு வல்லமை தார், எனக்கு இயேசுன்னு சொல்ல தெரியல, ஏப்பா எனக்கு வல்லமை வேண்டும், உங்களுடைய பரிசுத்தம் வேண்டும். இரவெல்லாம் கதவை கூட்டிட்டு சட்டையெல்லாம் கிழிச்சிட்டு அழுவேன். அந்த வழியை போறவங்க ஒரு லூஸ் இருக்கு, ஒரு பைத்தியக்காரன் இருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. பைத்தியக்காரனை போல குழந்தை நட்டு ஒன்று கட்டுவாங்க. இன்னைக்கு மலேசிய தேசத்துல இயேசுன்னு சொல்ல முடியாது. ஆயிரக்கணக்கான மக்களை ஆண்டவருடைய வழி நடத்தி வரும்படியான கிருபை எனக்கு செய்திருக்கிறார். ஒரு அலையிலேயே சொல்ல மாட்டாங்க. இல்ல உங்களை சொல்லல, மலேசியால அலையிலேயே என்னன்னே தெரியாது. எத்தனையோ ஊழியக்காரங்களா போய் பிரசங்கம் பண்ணியிருக்காங்க. ஆனா யாருமே என்ன சொல்ல மாட்டாங்க, அலையிலேயே சொல்ல மாட்டாங்க. அலையிலேயே சொல்லும்படியும் எல்லா ஆங்கிலிக்கன் மெத்தடிஸ்ட் சபையில எல்லாம் இவ்விதமான பெண்டிகாஸ்டல் அனுபவத்துக்குள்ள கொண்டு வரும்படியான ஒரு பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்தார். இன்னைக்கு பாருங்க, இதை விட ட்ரம் அடிச்சு எல்லா ஆங்கிலிக்கன் மெத்தடிஸ்ட் சர்ச்சில் எல்லாம் அவங்க ட்ரம் அடிச்சு ஆண்டவர் இப்படிதான் பரிசுத்தமான ஒரு ஆராதனையா இருக்கும். அதெல்லாம் கொண்டு வந்து கர்த்தர் இந்த அவருடைய அடிமையின் மூலமாக தான் கொண்டு வந்தார். எனக்கு அன்பான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நிகழ்ச்சியை உலகம் எல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. மலேசிய தேசத்துல மக்கள் எல்லாம் கேட்பாங்க. காரணம், இந்த மலேசிய தேசத்துக்காக நான் பட்ட பாடுகள் பிரயாசங்கள் கணக்கற்றது. எத்தனையோ நாட்கள் கண்ணீர் படிச்சிருக்கேன் இந்த தேசத்துக்காக. இன்று அங்கே ஒரு எழுப்பல் வந்திருக்கிறது. எனக்கு அன்பு என் அன்பு சகோதர சகோதரி, இயேசுவின் அன்பு பாவத்தில் சாபத்தில் கிடந்த என்னை ஆண்டவர் அழைத்து அவருக்காக குறிப்பா அவருடைய ராஜ்யத்திற்கு என்று என்னை ஊழியக்காரன் கடைசி காலத்தை தெரிந்து கொண்டபடி நான் கர்த்தரை சோத்திருக்க. நீங்களும் அந்த அன்பை மறக்காதே. நமக்காக என்ன பாடுபட்டார் ஆண்டவர். பாதகராகி நம்ம ஒருவருக்காக ஆண்டவர் படாத பாடுபட்டார். கல்லனை போல அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். ஒரு இரவு மட்டும் இயேசு கிறிஸ்துவை 300 பேர் அடிச்சு நொறுக்கினாங்க. எதற்காக? நமக்காக, நித்திய ராஜ்யத்தை கொடுப்பதற்காக, ஒரு சுகத்தை கொடுக்கிறதுக்கு மட்டுமல்ல. ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்ததற்கு 3 காரியங்கள். ஒன்று, மத்தேயு 8:16-17 படி நம்முடைய நோயெல்லாம் சுகமாக்குவதற்காக. எந்த மனுஷன் நோயை சகிக்க முடியாது, அவர்களிருந்து குணமாக்கத்தான் இயேசு இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். இரண்டாவது, தரித்திரம் பற்றாக்குறை இவையெல்லாம் நீக்கி போட ஐஸ்வர்யமுள்ள நம்முடைய ஆண்டவர் தரித்திரராய் மாறினார். 2 கொரிந்தியர் 8:9 அப்படி சொல்லுகிறது. மூன்றாவது முக்கியமான காரியம், நமக்கு நித்திய ஜீவனை, பரலோக ராஜ்யத்தை கொடுக்க 1 யோவான் 5:11 படி நித்திய ஜீவனை கொடுக்க இயேசு இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். பாதகராகி நமக்கு. நினைச்சு பாருங்க, பரலோகத்தை நினைங்க, இயேசு நினைங்க. அவர் தான் பரலோகத்தை கூட்டி கொண்டு போக முடியும். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை ஒருவனும் பிதாவுடைய ராஜ்யத்திற்கு போக முடியாது. பிதா என்ற தேவ ராஜ்யத்தை குறித்து ஆண்டவர் அப்படி சொல்றாரு. பிதான என்னது? தேவனுடைய ராஜ்யம். அதை யாருமே சொல்ல மாட்டாங்க. பிதான்னு ஒரு தனி ஒரு உருவம், ஒரு ஆளா இருக்கிறாருங்க, ஒரு ஆண்டவர் இருக்கிறாரு. இல்ல, பிதான என்னது? தேவனுடைய ராஜ்யம். பிரியமானவர்களே, என்னை ஒருவரும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு போக முடியாது. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். எனக்கு அன்பான என் அன்பு சகோதர சகோதரி, தேவராஜ்யத்தை நினைங்க. நினைச்சாதான் நம்ம எப்படி வாழ முடியும்? பரிசுத்தமாய் மாலுற்ற தீரு ஊடல் கீழத்து நடுவுதே மாற்றலரி கொடிய கூற்றுயிர் பிடியூதே. மாலுற்ற தீரு ஊடல் கீழத்து நடுவுதே மாற்றலரி கொடிய கூற்றுயிர் பிடியூதே. பாலுற்ற வேல்பட்டு கிளியுதே பாலுற்ற வேல்பட்டு கிளியுதே. பாணியும் குருதியும் தோணியே வழியுதே. பாதகாய்படும் பாடுகளை கண்ணார் பாருங்கள் பாவயரே. காதகன் பாவியூத காட்டி கொடுக்க வினை. காதகன் பாவியூத காட்டி கொடுக்க வினை. காட்டும் கல்வாரி மலை கோட்டில் நம் தேனையாளி. பாதக காய்படும் பாடுகளை கண்ணால் பாருங்கள் பாவயரே.
என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று கதறிய ஆண்டவருக்கு பாதகர் கையால் குடிக்க கிடைத்ததெல்லாம் கசப்பான கடிதம். கள்ளர் கயவர் பல துள்ளி தூஷணிக்கிறார், காடி கலந்த கடர் காணனை தீனிக்கிறார். பள்ளல் செவியுழைக்கும் வார்த்தைகள் பீணைக்கிறார், பள்ளல் செவியுழைக்கும் வார்த்தைகள் பீணைக்கிறார். மாறுபடுள்ள ரவி மார்புற கணிக்கிறார், பாதகர் காய்படும் பாடுகளை கண்ணால் பாருங்கள் பாப்பயரே. நாம் ஒவ்வொருவருக்காக பாடுபட்டு கடல்களோடு அணிகளால் கடவுப்பட்டு நொறுக்கப்பட்டது யாருக்கா? நமக்கா? எதற்கா? தேவராஜனுக்கு என்று சொல்ல. ஆகவேதான் ஏசாயா 53ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமா? ஏசாயா 53. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்குட்படுத்தினார். ஆண்டவரே அவரை நொறுக்க சித்தம். ஆண்டவர் குறித்து சித்தம் என்ன? நமக்காக நொறுக்கப்படும், நமக்காக நொறுக்கப்படும். இயேசு நொறுக்கப்பட்டார், ஜீவனையை கொடுத்தார். எதற்காக? நம்மை பரலோகராஜ்யத்துக்கு கொடுத்து நித்திய ஜீவனை கொடுப்பதற்காக. ஆகவே நமது ஆத்துமா மணவாளன் இயேசு கிறிஸ்து தனது சபை எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் என்று யோசித்து பாருங்க. பரிசுத்தமாக இருக்கும், பரிசுத்தமான மணவாட்டி சபையாய் நம்முடைய திருச்சபை விளங்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவை நேசிக்கிறவர்கள் பரிசுத்தவான்களை அடிக்கடி சொல்வது அதுதான். இயேசுவை போல நடக்கணும் இல்லையா? மனசுல எழுதிக்கோங்க. விலங்கு சேனை சொன்னதெல்லாம் எப்படி வாழணும்? இயேசுவை போல. பரிசுத்தமான்னு சொல்லாதீங்க. பரிசுத்தம் என்றாலே என்ன? இயேசுதான் பரிசுத்தம். பரிசுத்தம் என்றால் ஏதோ ஒரு ஆவி நினைச்சுட்டு இருக்க கூடாது. எனக்கு பரிசுத்தத்தான், எனக்கு பரிசுத்தத்தான் அப்படித்தானே ஜெபம் பண்றோம். இல்லை, இயேசு வேண்டும். இயேசு வந்தா போதும் எல்லாம் கிடைச்சிடும். சொத்து வேணுமா, சுகம் வேணுமா, விடுதலை வேணுமா, நோயிலிருந்து விடுதலையா? யார் வரணும்? அதை விட கூட எனக்கு நோயை சுகமாக்கு. நீங்க அப்படித்தான் நோயை சுகமாக்குற ஒரு கூட்டம் போட்டு பாருங்க, பாஸ்ட் போட்டு பாருங்க. கூட்டம் எப்படி திருமண வாயிலே கொள்ளாது. ஆனா பரலோக ராஜ்யத்தை குறிச்சு ஒரு கூட்டம் பாஸ்டர் போட சொல்லுங்க, 4 பேர் உட்கார்ந்துட்டு இருப்பான். அவனுக்கு போறவன் தான் உட்கார்ந்துட்டு இருப்பான். எனக்கு அன்பான அன்பு சகோதர சகோதரிக்கு இயேசுவை கேளுங்க. அதை விட்டு கூட எனக்கு சுகத்தை தாரும், வீட்டை தாரும், காரை தாரும், சைக்கிளை தாரும், அதெல்லாம் பெரிய காரியம். ஆண்டவருக்கு இயேசு வந்தா போதும். இயேசு கருத்தை கேளுங்க. நீங்க அதை யாரும் கேட்கறது இல்லை. எனக்கு தீர்க்காட்சி தாரும். ஆண்டவர் சொல்லுகிறார் மன்னிக்கவும். நீதிமொழி 3:16 சொல்லுகிறது, அப்படி வலது கரத்துல என்ன இருக்கான்? தீர்க்காயுசும் வல்லமை, இடது கரத்துல செல்வமும் கனமும் இருக்கு. அப்ப என்னத்தை கேட்கணும்? இயேசுவை கேட்கணும், அவருடைய கரங்களை கேட்கணும். அதை விட்டு போட்டு நம்ம எல்லாம் என்ன கேட்கிறோம்? எனக்கு தீர்க்காயுஸ்தாரும், சுகத்தாரும், செல்வத்தாரும், வீடுதாரும். இயேசுவை. சுகத்தை கேட்கறத காட்டிலும் யாரை கேட்கணும்? இயேசு வேண்டும். ஒரு நாள் ஆண்டவரே எனக்கு நீர் வேண்டும், என்னை நிரப்பும் ஏசப்பா, உம்மாலே நிரப்புங்க ஆண்டவரே. உடைய கிருபை எனக்கு தாரும், உடைய அனுக்கிரகத்தை தாரும், உடைய காருண்யத்தை தாரும், உடைய ராஜ்யம் வரட்டும். அதுதான் சொல்லணும். ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஜெபத்தை பாருங்க. பரலோக ராஜ்யம் வருவதாக. அதான் நம்ம ஜெபமா இருக்கணும். இயேசுவை கேட்கணும். அதையே சொல்லுங்க. இயேசுவை நேசிக்கிறவர்கள் பரிசுத்தவான்கள் அல்ல. இயேசுவை போல் என்ன செய்யணும்? நடக்கணும், வாழணும். அதுதான் பரிசுத்தம். அவர்கள் தான் தேவ ராஜ்யத்தை என்ன செய்ய முடியும்? சுதந்திரிக்க முடியும். சும்மா விக்கிராராதனை செய்துகிட்டோம், ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்துகிட்டு, ஆண்டவருக்கு பிடிக்காத இச்சைகள், எங்க பார்த்தாலும் இச்சை. உலக நண்பர்கள் உணவு